மேடம் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி மேடம். நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில்னு சொல்லுவாங்க. இப்போ கிரகமும் உடலும் உடலும் ஒற்றுமையாக இருக்குங்கிறீங்க. அப்படின்னா குருவுக்கும் உடம்புக்கும் ஏதாவது நீங்கள் ஒற்றுமைப்படுத்தி சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏன்னா குரு பகவான் சொல்கிறோம், அது நம்ம உடலோட எப்படி நீங்கள் ஒப்பிட்டு சொல்லுவீங்க? நம்ம அதுக்காக இது ஒரு கேள்விகள் உங்களுக்கு எளிமையாக சொன்னால் நல்லாயிருக்கும். பரவாயில்லைங்க மேடம். இது ஒரு அருமையான கேள்விங்க. நம்ம உடம்புல வந்து எலும்புகளற்ற ராஜ உறுப்புகள் அனைத்துமே குருன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, குரு அப்படிங்கிறது ஜீவக்கோள், நம்மளோட உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாங்கிறது சூரியன், நம்மளோட உயிர் அப்படிங்கிறது குரு. அதனாலதான் பாருங்க, நான் 10ஆம் பாவத்தை நான் உயிர்னு சொல்லுவேன், 8ஆம் பாவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவேன், ஆயுள்னு சொல்லுவேன். 10ல குரு நீசமாகும். அப்போ ஒரு ஒரு பிறப்பு அப்படிங்கிறது 4ஆம் பாவம், அங்க குரு உச்சம் அடையுது. புரியுதுங்களா? ஒரு உயிர் வருது, 10 வந்து உயிர் போகக்கூடியது. அப்ப குரு நீசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப குருங்கிறது உங்களோட அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த உங்களோட கர்ம நிலைக்கு ஏற்றபடி 27 நட்சத்திர கூட்டங்கள்ல உங்க கர்ம நிலையானது பதிஞ்சிருக்கும். எந்த கிரகங்களும் நேரடியா நமக்கு வந்து பலனை தருதில்லை. அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு வழியா போகும் பொழுது, அதாவது அந்த 27 நட்சத்திர கூட்ட வழியா ஒரு கிரகம் போகும் பொழுது நீங்க பிறந்துடுறீங்க. அப்ப பிறக்கும் பொழுது உங்க கர்ம என்னவோ அதை அந்த கிரகம் தாங்கி உங்களுக்கு சூரிய பகவான் வழியா உங்களுக்கு என்னது உங்க லக்னம்ங்கிற ஆன்மா வழியா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை. இதுல குருவை பத்தி நீங்க பர்சனலா கேள்வி கேட்டீங்க. இப்ப இந்த குரு அப்படிங்கிறது ஜீவக்கோள், நம்ம உடம்புல பரிமாற்றம். நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, இட்லி சாப்பிடுறீங்க, அந்த இட்லி நீங்களா மாறணும் அப்படின்னா அங்க என்ன வேணும்? குரு அப்படிங்கிற தன்மை வேணும், அதோட பரிமாற்றம் வேணும். எலும்புகளற்ற ராஜ உறுப்புகள் தான் அந்த வேலைகளை செய்யுது. அப்போ நம்ம மூளை எலும்புகளற்ற ராஜ உறுப்பு, நாக்கு எலும்புகளற்ற ராஜ உறுப்பு, கண் விழிக்கோளம், அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்றோம், இதயம், ஈரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, அதாவது சிறுநீரகம், இந்த மாதிரி அனைத்துமே பாருங்க எலும்புகளற்ற ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஜீவத்தன்மையை தருது. அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுத்த இந்த குரு தான் ஜீவத்தன்மையை. உங்க வெளியில இருக்கக்கூடிய ஒரு உயிரை சாப்பிடுறீங்க, அது வந்து தாவரமா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, அது சாப்பிடுறீங்க, அந்த மாംச சக்தி மனுஷ சக்தியை மாத்துது. அந்த தாவர சக்தி என்னது, மனுஷ சக்தியை மாத்துது. இந்த சக்தி பரிமாற்றத்தை கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரு தான். அப்ப பாருங்க, ஒரு சில நேரத்துல மெடிசன் வந்து கடைசி நேரத்துல ஒரு மருத்துவமனையில இருக்கிறோம், நாங்க எல்லா மருந்தும் உங்ககிட்ட போடுறோம், இந்த நோயாளிக்கு இந்த மருந்து உள்ள எடுத்துக்கல, இந்த உணவு உள்ள எடுத்துக்கல, இந்த மருந்து உள்ள எடுத்து வேலை செய்யல, அதனால இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு மருத்துவரையே சொல்றது நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த பரிமாற்றத்தை செய்வதை அதை செய்யறது குரு. அந்த குருவானவர் தன் செயலை நிறுத்திட்டாருன்னா இங்க உயிரானது போக போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா உடலார் வந்து இல்லாம போயிட்டாருன்னா உயிரார் பரப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இது நடக்குங்கிறதா. இப்ப குரு அப்படிங்கிறது ஜீவக்கோள், நம்மளோட ஜீவன் சொல்லக்கூடிய உயிர். நம்ம உடம்புல எலும்புகளற்ற ராஜ உறுப்புகள் வழியா நம்ம எதை சாப்பிடுறோமோ அதை சக்தியா மாத்தி மனுஷனா மாத்துது. எப்ப அது தான் வேணாம்னு நினைக்குதோ அப்ப தன் செயல்பாடுகளை நிறுத்துதோ அப்ப பாருங்க, நீங்க வெளியில இருந்து எவ்வளவு மெடிசன், இன்ஜெக்ஷன், அது இதுன்னு எந்த இன்புட் கொடுத்தாலுமே இது வந்து உங்களுக்குள்ள பரிமாற்றம் பண்ணாது. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்படிங்கிறது நீங்க கும்பிடக்கூடிய கடவுள், கோவிலுக்கு போறீங்க, அந்த வழிபாடு, இது எல்லாமே உங்களோட குருத்தன்மையை பொறுத்துதான் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குருத்தன்மை நீங்க அழகா வளர்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போறீங்க உடனே வேலை செய்யும், தீபம் ஏத்துறீங்க உடனே வேலை செய்யும், வழிபாடு பண்றீங்க உடனே வேலை செய்யும், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உடனே வேலை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குருத்தன்மை அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப செயலற்ற தன்மையா கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யுதுன்னா அதுக்கு காலம் எடுக்கும். அதனாலதான் ஒரு சில கோயிலுக்கு 10 தடவை போக வேண்டியதா இருக்கு, பரிகாரத்துக்கு 10 தடவை போக வேண்டியதா இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருத்தன்மைங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னது சீக்கிரம் வேலை செய்யும். இந்த குருத்தன்மையை நம்ம எப்படி உயிர் போட வச்சுக்கிறது அப்படின்னா மூச்சு. குரு நாடின்னு சொல்லுவாங்க. இடகலை அப்படிங்கிறது சந்திர நாடி, வடகலைங்கிறது பிங்கள நாடின்னு சொல்லக்கூடியது சூரியன். இடதுங்கிறது சந்திரன், வலதுங்கிறது சூரியன். இந்த குருங்கிறது சுழுமினைன்னு சொல்லுவாங்க, மூச்சு. நம்ம மூக்கு வழியே அப்படியே உறிஞ்சு நம்ம காத்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த சுவாசம் தான் ஜீவன். உங்களுக்கே தெரியும், பிராணனை தாங்கி வரக்கூடிய ஒரு விஷயம். யாரு வந்து சுவாசத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணி சுவாசத்தை கரெக்டா கொண்டு வராங்களோ, அதாவது ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்னு சொல்றோம், அது கரெக்டா மெயின்டைன் பண்ணி, அது மிகுனாலும் பிரச்சனை, அது குறைஞ்சாலும் அது பிரச்சனைன்னு சொல்லணும். அது கரெக்டா யாரு மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு தெய்வம் போவே வேணாம், தெய்வம் இவங்களை தேடி வந்துடும். இவங்க கோவிலுக்கு போனா உடனே பரிகாரங்கள் வேலை செய்யும். அந்த சுவாசத்தின் தன்மை வந்து சரியா இல்லையோ அங்க என்ன ஆயிருது, உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் ஒரு 10 தடவை 20 தடவை நடந்தாதான் சரியாகும். அதனால வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களோட இருக்கக்கூடிய குருத்தன்மை மூச்சு வழியா உள்ள போகுது,
இந்த மூச்சை சரியா சீரமைச்சீங்கன்னா எலும்புகள் ராஜ உறுப்புகள் நல்லா இருக்கும். அப்ப நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதோட பரிமாற்றங்கள் சரியா இருக்கும், உங்க ஜீவசக்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப அது குறையுதோ அப்ப நம்ம உயிர் போகும். இதுதான் குரு சவுண்ட். ரொம்ப நன்றி மேடம். தொடர்ச்சியாக என்னுடைய தெரிஞ்ச கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எளிமையாகவும் பதில் சொன்னீங்க, புரிகிற மாதிரி. இது வந்து நம்ம யூடியூப் சேனல் சார்பாக எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மேடம். இதுபோல் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் வந்து பேசணுன்னு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கங்க.